நண்பர்கள் தோழர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர்னுடைய துவக்கத்தில் கூட நம்ம இப்படி ஒரு விஷயம் மதுரையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். இந்த காரணத்துக்காக மதுரையில் 144 போட்டு ஊரடங்கு சட்டத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் ஒரு சின்ன கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் மதுரையில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அந்த மலை யாருக்கு சொந்தம்? ஸ்ரீகந்தரா, சிக்கந்தரா? அந்த மலை யாருடைய மலை? சிக்கந்தர் மலையா அல்லது ஸ்ரீகந்தர் மலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மலையை யார் ஆக்குபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயமும் கேள்வியும் இங்கே பர்பஸாக எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்க தான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம எந்த ஒரு பயாஸ்டு இல்லாமல், எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இந்த விஷயத்தை உண்மையாகவே இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அப்போ யுகன் அப்படின்ற ஒருத்தருடைய காண்டாக்ட் நமக்கு கிடச்சிது. இந்த யுகன் யார் அப்படின்னு கேட்டோம்னா, மானுடம் அப்படின்ற ஒரு காலாண்டு இதழ் வெளியிட்டுருக்காரு. 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலாண்டு இதழ். அந்த இதழினுடைய நிர்வாக ஆசிரியராக இருக்கிறாரு. அந்த இதழுக்காக அவங்க குழு சேர்ந்து போய் அங்கே களத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஆய்வு செய்து, அதே போல் அவங்க தொடர்ந்து பண்பாட்டு ரீதியாக பல தொல்லியல் ஆய்வுகள், கல்வெட்டுகள் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஒரு நேர்காணல் கேட்டிருந்தோம். அந்த நேர்காணலை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆடு கோழி கொண்டு வெட்டுறாங்க, அது இஸ்லாத்திலே இல்லை. அப்போ வீம்புக்கு போய் செய்கிறாங்க, அது புனிதத்தை கெடுக்க பார்க்குறாங்க. ஆடை அறுத்து ரத்தம் அது முருகனுடைய தலை மேலே அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது பக்தி இல்லாதவங்களுக்கு கூட அது ஒரு அநியாய செயல் போல் தெரியும். முதல்படை வீடுலேயே இவங்க கை வச்சுட்டாங்க இஸ்லாமியம் சொல்லும்போது, அது ஒரு ஆய்வாளர்களுக்குமே அது ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே பல பேர் இப்போ நீங்கள் என்ன இப்போ சொல்கிறீங்க, இப்போ போய் சமணத்தில் இப்போ ஏன் கொண்டு வர்றீங்கன்னு கேட்குறாங்க இருக்காங்க. இல்லைங்க, பாயை போய் அந்த புடவில் போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து மலையவே பச்சையாக அடிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு சிறுபான்மையருக்கு ஆதரவுங்கிற பேரில்? நமக்கு சிறுபான்மையர் ஆதரவு இல்லை. இது என்ன உண்மையோ அதைப்படி பேசுகிறோம். சார் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெருமளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயமா அந்த திருப்பரங்குன்றம் மலையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது திருப்பரங்குன்றம் மலையா, இல்லை சிக்கந்தர் மலையா, இல்லை ஸ்ரீகந்தர் மலையா இப்படின்னு ஒரு டிபேட்டும் போகுது. ஆடு கோழிகள் அங்கே போய் பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் தீவிரமாக எடுக்கப்பட்டு, இந்து முன்னணி அப்புறம் பாஜக போன்ற கட்சிகளால் அமைப்பினால் எடுக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக வலுக்குது. இப்போது மதுரையில் 2 நாள் 144 போடுற அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயமா இது மாறி இருக்குது. இது ஆக்சுவலாக யாருடைய மலை? இது யார் சொந்தம் கொண்டாட முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன? வணக்கம். இல்லை, இந்த இந்த பிரச்சனை முதல்ல இது எதுக்கு இப்படி முன்னுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 25 போல் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு வேனில் ஒரு 20-30 பேர் கிடாயோட மலையில் ஏறுறாங்க, கிடாய் வெட்ட போகிறோம் அப்படின்னு. அப்போ தடுக்கப்பட்டு அவங்கள அப்படியே கொண்டே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க இந்துக்கள், அதனால் அவங்க ஜமாத்து நிர்வாகத்தை அவங்க தொடர்பு கொள்ளலை. அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க, மதுரை முனிச்சாலை தான் அங்கே இருக்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 10 பேரோட அதுலேயும் இந்துக்கள் வர்றாங்க. கொண்டு போகும்போது அவங்க கைது செய்யப்பட்டு போகிறாங்க. அவங்க ஜமாத்துக்கு இது மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க, எங்களுக்கு வெட்ட விடுறாங்கல்ல, மலையேற விடுறாங்கல்ல, கொண்டு போக விடுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க இஸ்லாமிய அமைப்புகள் அந்த ஜமாத் அவங்கெல்லாம் கூடி அந்த ஜனவரி 2வது வாரம் அவங்க ஒரு மலைக்கு போக முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி பரவலாக போச்சு. அதாவது அதுக்கப்புறம் அந்த நவாஸ்கனி வராரு, எச் ராஜா வராரு. இந்த பரபரப்புக்கு இடையில் அந்த மலையில் ஆடு கோழி வெட்டுறாங்க இஸ்லாமியர்கள். அப்படி ஒரு வழக்கமே இல்லை. அந்த மலையை புனிதத்தை கெடுக்கிற விதமாக இப்படி ஒரு செயலை இஸ்லாமியர் செய்கிறாங்கிற ஒரு செய்தி வந்துடுச்சு. வெளியில் அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி அந்த மலை அல்லது அந்த ஒட்டிய கிராமங்களை தவிர மற்றவங்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் அது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு முதல் படை வீட்டில் போய் மலையில் கொண்டு போய் ஒரு ஆடை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, பலியிடுறது, அது முஸ்லீம்கள் செய்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் அப்படிங்கிற செய்தி வந்துடுச்சு. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு என்னை பொறுத்தவரையில் இந்த செய்தி ஏற்கனவே ஆடு கோழி வெட்டுறாங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த மலைக்கு போனவங்கள தெரியும். சரி, இதை ஒரு கள ஆய்வுகள் நடத்துவோம் அப்படின்ட்டு நண்பரோடு சேர்ந்து
இஸ்லாமியர் தரப்பினர், ஜமாத்து நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள், இந்து அமைப்புகள், சாதாரண பக்தர்கள், அந்த கோயிலோட தொடர்புடைய அர்ச்சகர்கள் உட்பட, அப்புறம் அந்த அந்த பகுதியில் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள், மலைக்கு பயணம் அந்த இதுக்கு போய் நேர்த்திக்கு போகிறவங்க, மலை உச்சியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கலந்தாய்வு செய்து ஒரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த புதுசாக சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இஸ்லாமியர்கள் இங்கே இல்லை, உங்களுக்கு தெரியணும். அவங்க வந்து பிரான்மலை, சிங்கப்பூனரி பக்கத்தில் பிரான்மலைன்னு இருக்குது. அங்கே ஒரு தர்கா, அங்கே மலை உச்சி, ரொம்ப உயரமான மலை, இது 300 அடி அது கூட இருக்கும். அந்த மலை உச்சியில் ஒரு முருகன் கோயில், ஒரு தர்கா இருக்குது. அங்கே இந்த பாதத்தை வந்து இந்த பாறையில் வெட்டுவாங்க. வெட்டி அதை இனிஷியல் எழுதிக்குவாங்க. முன்னாடி சில பேர் பேரை எழுதிக்குவாங்க. அப்படி வெட்டி காது குத்தி மொட்டை அடித்து கிடா வெட்டி இன்னும் அது வழக்கத்தில் இருக்குது. அது உயரமான மலையினால் அங்கே உணவு எதுவும் கொண்டு போக முடியாது. படிக்கட்டுகள் அங்கே சரியாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப போக முடியாது. அதனால் கீழேயே அதுக்கான செய்கிறாங்க. தர்காவிலேருந்து அந்த சர்க்கரை அது மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கீழே அந்த சடங்குகளை முடிக்கிறாங்க. அது ஒரு வழக்கம் இருக்குது. பாதம் வெட்டுற வழக்கம், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கிடா வெட்டுற வழக்கம் அங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் தெரியும், மதுரை மாங்குளம் மீனாட்சிபுரம் கல்வெட்டு ஒரு தொன்மையான கல்வெட்டு இருக்கிறதுலே தமிழ் கல்வெட்டுகளில் ரொம்ப அது பாண்டியன் நெடுஞ்செழியன் சமண துறவிகளுக்கு எடுத்த கற்படுக்கைகள். அந்த மலையில், அந்த 2 மலையில் ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னமும் ரெட்டை கல் அவுளியான்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு வழிபாடு நடத்தி அந்த சுற்றுப்புறத்தில் ஒரு 5 கிராமங்களுக்கு ஒரு கந்தூரி என்கிற அந்த அசைவ விருந்து இன்னும் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு வழிபாடு இருக்குது. பழனி மலையில் அந்த விஞ்ச் போகிற பின்பகுதி, அதில் வந்து முதலில் வணங்க வேண்டிய இடம் ஒன்று சொல்லி ஒரு முருகனுடைய பாதம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. போனீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இஸ்லாமியர் வணங்குற வழக்கம் இருக்குது. இப்படி நாடங்களும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தினுடைய ஒரு பகுதியாக தான் திருப்பரங்குன்ற மலையிலையும் அதை செய்கிறார்கள். தவிர திருப்பரங்குன்ற மலையை ஒரு அவமானப்படுத்தணும், புனிதத்தை கெடுக்கணும்னு இந்த மலைக்கு ஆடுகளை கொண்டு வர வழக்கம் இல்லை. இது பொதுவாக தமிழகம் தழுவியளவில் அக்கலாய்வுகள் நடத்தினா தெரியும், இது போன்று நடக்குது. அந்தந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி செய்கிறாங்க. இப்போ மதுரை நம்ம தெற்கு வாசலில் இருக்கக்கூடிய அந்த அம்மா இருக்காங்கள்ல, அவங்க பிராமணராக இருந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. அங்கே அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி பார்ப்பன அவுளியாக்களும் இருக்காங்க. அந்தந்த தகுதிக்கு ஏற்றது மாதிரி தமிழக சூழலுக்கு ஏற்றது மாதிரி இந்த அவுளியாக்கள் வழிபாடு ஒன்று இருக்குது. அதில் பாதம் வெட்டி வழிபடுறதுங்கிறது வந்து இப்போ மற்ற கோயில்களில் இல்லை, இந்த கோயில்களில் இருக்குது. பாத வழிபாடனுடைய தொன்மையை நம்ம ஆராய்ஞ்சோம்னா அது சமணத்தோட கொஞ்சம் பௌத்தத்தோடு சொல்லணும். அடி தொழுதல், பாத அவர் வழியை பின்பற்றுறது அப்படின்னு பாதம் மட்டுமே வழிபட்டு இருக்கிறது தான் முதல் இதாக சிற்பங்களில் முதல்ல பாதம் தான் வந்து, அதுக்கப்புறம் தான் சமணத்தில் மற்ற உருவங்கள் எல்லாமே வந்துன்னு சொல்லுவாங்க. பாதம்னா அடி தொழுதல், அதை பின்பற்றுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இன்றையவர்கள் ஏன் பாத தொழுகிறாங்க, மற்றவங்கள்ட்ட ஏன் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஒரு மதத்தில் இருந்து, சமணத்தில் இருந்து அவங்க இஸ்லாத்தை தழுவுன பின்னாடும் அந்த மரபினுடைய எச்சமாக இதை பின்பற்றுறாங்க. காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இது பண்ணுறாங்க. சந்தனக்கூடு உட்பட தேர் கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது எல்லாமே வந்து ஏறக்குறைய இங்கே ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழி மக்களை பொறுத்தவரையில் ஒன்று சொல்லணும் என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு மதத்தை தழுவினாலும் இன்னொரு இதுக்கு போனாலும் அவங்களோட வழிபாடுகளில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே புதுசாக ஒன்றால் அவங்களால கற்பனை பண்ண முடியலை. முன்னோர்களை அவங்களை எப்படி நினைவு கூறுறது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறையினூடாக தான் நினைவு கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் இலங்கையில் பாருங்களேன், விடுதலை புலிகளுக்கு இந்த மாவீரர் கல்லறையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கே போய் சாம்பிராணி கத்துறது, விரதம் இருக்கிறது, படைக்கிறது, வந்து வாழைப்பழம், அது பூவெல்லாம் அந்த டைமில் கிடைக்காது. ஏன் மாவீரர்கள், அது இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் இறந்தது, அது மக்கள் அவங்க எப்படி கும்பிட்றாங்கன்னு சொன்னால் போய் சல்யூட் அடிக்கிறது இல்லை, அப்படி இல்லை. அவங்களுக்கும் முன்னோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அல்லது தங்கள் மதிப்புக்குரியவர்கள் ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள எப்படி வழிபடுறாங்கன்னு ஏற்கனவே அவங்க மரபு ரீதியாக ஒரு வழிபாட்டு அம்சங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதன் வழியே தான் அவங்க அதை நினைவு கூறுறாங்க. அந்த நினைவு கூறல் அடிப்படையில் தான் இது நடக்குதே தவிர புதுசாக ஒன்றும் இல்லை. அப்போ இஸ்லாத்துக்கு அவுலியா வழிபாடு தடை செய்யப்பட்ட ஒன்று, அது இணை வைத்தல், ஆடு கோழி வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, அது உண்மைதான்.
இது இஸ்லாத்து வழிபாடு இல்லை, இஸ்லாமியர்கள் வழிபடுறாங்களே தவிர இது இஸ்லாத்து வழிபாடு இல்லை, தடை செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு தர்கா வேண்டி இருக்குது. அவங்க ஒரு மொட்டையாக ஒரு மண்டபத்தில் போய் தொழுகலாம், நின்ற நிலையில் தொழுகலாம். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்றை பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு செங்கல்லாக இருக்கணும் ஒன்று. அதை நோக்கி தான் நம்ம வரோம். கோயிலே எப்படி தொடங்குது, ஒரு ஞானத்தில் நம்ம அடைய முடியாமல் ஒரு பொருள் வழியே அடையணும் அப்படின்னு சொல்லும்போது தான் சிலைகளே உருவாகுது, கட்டடங்கள் உருவாகுது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு அவுலியான்னு சொல்லி ஒரு தர்கா, ஒரு கட்டடம், ஒரு ஏதாவது ஒன்று வேணும், அது வழியே பண்ணுறாங்க. அதில் தீவிரமாக இருக்கிறாங்க யாருன்னா பெண்கள். பெண்களுக்கு கற்பனையாக அவங்க இதுவே நீ சிந்திச்சே நீ கடவுளை அடைஞ்சிக்க வேண்டிக்கன்னு சொல்கிறத அவங்கள ஏற்றுக்கிற முடியல. ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தர்காக்களில் பெண்கள் ரொம்ப அதிகமான அளவில் பங்கேற்பாங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட இந்த தவீத் அமைப்புகள், இந்த ஏகத்துவம் பேசுகிறவங்களாம் வந்தாலும் இந்த சந்தனக்கூடு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட இருந்து எடுக்க முடியல, தர்கா வழிபாடை எடுக்க முடியல. ரொம்ப அதனுடைய நீட்சியாக இது தொடர்ச்சியாக தமிழகம் தழுவி அளவில் அது ஒரு வழிபாடாக இருக்கிறத ஒட்டியே இந்த திருப்பரங்குன்ற மலையிலையும் அந்த வழிபாடை நம்ம பார்க்குறோமே தவிர, ஏதோ திருப்பரங்குன்றத்துக்காக இஸ்லாமியர்கள் இந்த வழிபாட்டை கடைப்பிடித்து அந்த மலையை புனிதத்தை குறைக்க பார்க்குறாங்கன்னா இல்லை. இதே பாணியில் நம்ம முருகன், திருப்பரங்குன்ற முருகனுக்கு ஆடு கோழி நேர்ந்து விடுறாங்க, அது அவங்க ஏலம் விடுறாங்க, வெட்டுறதில்லை, அவ்வளோதான். இந்த ஆடு கோழி நேர்ந்து விடுறது, இஸ்லாமியோடைய அந்த மலைக்கு நேர்ந்து விடுறது இருக்குது, அது பிடிச்சி தின்றுறாங்க, அது ஏதோ பண்ணுறாங்கன்னு தான் இப்போ கொண்டு போய் அதை பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளேயே சேவல்லாம் இருக்க பார்க்குறோம். அந்த நேர்ந்து விடுறதுங்கிறதனுடைய இவங்க வெட்டி சாப்பிட்றாங்க. இப்போ இந்துக்கள் மற்ற இந்த கோயிலை தவிர, ஆகம கோயிலை தவிர மற்ற கோயிலில் இப்போ பாண்டிமுனியில் போய் நீங்கள் தடுத்துட முடியும், இந்துக்கள் தானே. பாண்டிமுனிக்கு வெட்டுறதில்லை, அங்களுக்குள்ள கருப்புக்கு தான் வெட்டுறாங்க, பாண்டிமுனிக்கு பொங்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல கொல்லாமை ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல கொள்றாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. அதே அப்படி தான். அப்போ சமண வழிபாட்டில் இருக்காங்க, சமணம் கொல்லுமா அப்படின்னா இல்லை, அவங்க சமண வழிபாட்டில் கொஞ்சத்தை வச்சுருக்காங்க, வழக்கு அவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அதனால் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்களில் எச்சமாக கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் திருப்பரங்குன்ற மலைக்கு இல்லை கிடாய் வெட்டுவது, கோழி வெட்டுறது, அங்கே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பாதம் சொல்லி பல்லாயிரம் பாதங்களை பார்க்கலாம், அதுவும் பழமையான பாதங்கள். அப்போ நீண்ட காலமாக இருந்திருக்கு. இதுக்கு என்ன, ஏன் இந்த ஆய்வாளர்கள் இந்த பாதை வெட்டுறதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க? அது பெரிய ஒரு ரோல் கொடுக்குது, அது தொன்மையை காட்டுது. எங்கே இருக்குது, மேலே சிக்கந்தர் அந்த மலையினுடைய மேல் பகுதி, அந்த சாப்பிட்றதுக்கு உட்காரம் அதோட கீழே இறங்கிடுது, அது வரைக்கும் வெட்டியிருக்கான், அவ்வளோக்கும் வெட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, பாதங்களை வெட்டி வெட்டி வழிபடுறாங்க. அதனால் அங்கே வெட்டுறாங்கங்கிறதுல ரெண்டு கருத்துக்கு இடமே இல்லை, அது எல்லாருக்கும் தெரிந்தவை தான். அதனால் உள்ளூர் மக்கள்கிட்ட யார் வேணாலும் போய்க்கலாம். உள்ளூர் மக்களில் சில பேர் அங்கே இதையே சுமையாக தூக்கிட்டு போய் கூலி வாங்குறவங்க இருக்காங்க. யாரை வெளியூரில் தானே வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இது எப்படி தூக்கிட்டு போகிறது, இவ்வளோ மழையாக இருக்கும்போது அவங்க ஆளை பிடிச்சி விட்றாங்க, அவங்க தூக்கி போய் சுமை தூக்குறவங்களா இருக்காங்க. சுமை தூக்குறவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க? இப்போ இது பாதம் வெட்டுறது, ஆள் இல்லைன்னா ஆள் கூட்டமாக வந்துட்டால் இந்துக்களே வெட்டுறாரு. ஆள் முட்டி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த கபடி வீரர், ஆள் முட்டின்னு அவருக்கு பட்ட பேர், இப்போ அதிமுகக்காரர். அவர் அதை சொல்லும்போது பாவாவா அப்படின்னு அவர் ரொம்ப அதில் சொல்லுவார். இந்த நானே வெட்டுவேன், ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ நானே போய் வெட்டுவேன், அன்னைக்கு கொஞ்சமாக வாங்கினா 2 ரூபா 1 ரூபாய்ன்னு இன்னைக்கு கூட வந்துருச்சு அப்படின்னு இஸ்லாமியர்கள் வெட்டுறாங்க. அந்த இது தூக்கிட்டு போகிறவங்க சமையல் பாத்திரங்கள் அதெல்லாம் பெண்கள் தான் தூக்கிட்டு போகிறாங்க, சமையல் இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆடு தூக்கிட்டு போகிறது, மற்ற பொருட்களை தூக்குறதுக்கு கூலிக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லாரையும் இவங்களும் தூக்குவாங்க, அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, சமையலுக்கு ஆட்கள் இருக்காங்க. சமையல் போய் அங்கே அந்த வேலையில் செய்து ஒரு செண்டுன்னு ஒரு அம்மா, அவங்க இஸ்லாத்தையே மாறிட்டாங்க, இப்போ சமீப காலத்தில் மாறிட்டாங்க, அவங்களே நான் போய் பார்த்தோம். அப்போ அங்கே ரொம்ப சகஜம் இல்லைங்களா இது ரொம்ப அப்போ ஏன் இந்த கோஷம் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் நடக்கும்னு சொல்லி இது ரொம்ப வேணாம், இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் கூட யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. 2024 டிசம்பருடைய ஆரம்பத்தில் கூட யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் திருப்பரங்குன்றக்காரங்களாக இருக்கட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும், மதுரையை தெரிஞ்ச ஆட்களாக இருக்கும், யாருக்குமே இந்த ஒரு எண்ணம் வந்திருக்காது. ஆனால் திடீர்னு இப்படி வருதா, இல்லை இதுக்கான வேலையை அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி அல்லது பாஜகவினர் அல்லது இந்த மாதிரியான ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா?
இல்லை, இதுக்கு என்ன காரணம்னா, இந்த மலையில வந்து அது நாம மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது, இந்த திருப்பரங்குன்றம் மலையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரம் ஒண்ணு, அந்த ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலும் அதுதான் தெரியும். அந்த மேல அந்த கொடிய, அந்த பச்சை கொடிய அத பறக்க விட்டுருக்காங்க. ம். அங்க அந்த சிக்கந்தர் ஒரு இங்கேருந்து அப்ப திருப்பரங்குன்றம் மலைன்னு பார்த்தாலே ஒரு முஸ்லீம்களுடைய மலையின் மாரி அவங்களுக்கு அந்த வேற்றுமையா பார்க்குறவனுக்கு அது தெரியுது. அவங்க திருப்பரங்குன்றம் மலையில அத ஏத்தல. அவங்க தர்கானுடைய மூவட்டில ஏத்துறாங்க. ஆனா அந்த மலையை வந்து ஒரு இஸ்லாமியருடைய சிக்கந்தருடைய மலையா அது தோற்றம் அளிக்கிறத ஒரு இந்து சகிப்பின் தன்மை இல்லாதவங்க அத என்ன பண்றாங்க, அது ஒரு முருகனுடைய தலமா ஆக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2, 3 விஷயங்கள் எடுக்குறாங்க. முதல்ல வந்து முதலா 1994ல ராஜகோபாலன் அவர் இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அந்த பீரியடு தான் அது. இந்து அவங்க முன்னணியில ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவரு. ராமகோபாலன். அந்த ராஜகோபாலன் இதில வந்து 94ல திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், இந்துக்களே வாரீன்னு ஒரு முழக்கத்த வச்சு பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் மலையில ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அது உள்ளூர் வாசிகளுக்கு இல்ல. வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, என்ன மலையில ஏத்த விடுறாங்க இல்லையா? அப்போ பாய்ங்க விடுறாங்கல்ல, அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றம் சொல்லும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி இல்லாத காலத்திலே அது ரொம்ப அது பண்ணும்போது நிர்வாகமே அதுக்கு ரெடியா இல்ல. அந்த கோயில் நிர்வாகம் ஏற்கனவே நாங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கோம், இன்னும் நீங்கள் புதுசாக சொல்லும்போது ஒரு அரசியல் சார்ந்ததாக இருக்கிறனால அந்த அர்ச்சகர்களும் அந்த கோயில் தரப்பும் இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே தீபத்தூண்னு ஒன்று இருக்குது, நீங்கள் இருந்து மலையிலேருந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாதை மாதிரி வாய்க்கால் மாதிரி போகும், அது 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 போகிறதுக்காக வச்சுருப்போம். நேராக போனோம்னா நெல்லித்தோப்பு போயிடுவோம். அங்கே தீபத்தூண் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான கல்வெட்டுகள் அது இப்போ கறி பிடிச்சிருக்கு. நீங்கள் போய் அதை தொல்லியல் ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்தா தெரியும். அது நாயக்கர் கால கல்வெட்டு ஒன்று. இது வந்து ஆண்டவனுடைய முடியின் உச்சியில் இருக்கு. இங்கே அனைவரும் புண்ணியவான்கள் அனைவரும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு 500 வருஷமா நம்ம கணக்கு பண்ணாலே ஒரு அதாவது ரெக்கார்டா அங்கே தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது பேரளவில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல. நிர்வாக தரப்பும் ஆமாம் ஏற்றுவோம்னு சொல்லியிருந்தா கூட அது எல்லாரும் இணைச்சிருக்கலாம். ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு அரசியல் முழக்கமாக இருக்கிறதுனால அது ஒரு வழிபாடு சார்ந்த அம்சமாக அது இணைய முடியலை. அப்போ நீண்ட காலமாக அதை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்கள மக்களை ஒரு மத ரீதியான அணி திரட்டுதலுக்கு ஏற்கனவே முரண்பாடாக இருக்கக்கூடிய 2 சமூக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போய் அவங்க தேர்ந்தெடுக்க முடியலை. அப்படி பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் தான் அவங்க அந்த பிரச்சனை அதுக்கான சோர்ஸ் அங்கே தான் அவங்களுக்கு கிடைக்குது. அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க நிறைய இடங்களில். இது மாதிரி அருகருகே இருக்கிற இடம் என்னுடைய உன்னுடன் ஏற்கனவே தாவாவில் இருக்கக்கூடிய இடங்களில் ட்ரை பண்ணுறாங்க. பெருவாரியாக தமிழகத்தில் அது பெருசாக வந்து சக்ஸஸ் ஆகலை. இப்போ நீங்கள் சிக்கந்தர் சாவடி இங்கே நம்ம சிக்கந்தர் சாவடியில் உருசுல நடக்கு இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அந்த கொடிமரத்தை தூக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு காவி உடுத்துக்கிட்டு அவன் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டு வரான். ஆமாம். அப்போது பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில், ரெண்டும் ஒரே நேரத்தில் திருவிழா. பட்டை அடிச்சுட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கத்திட்டு வரவன் வந்து இந்துக்களாக இருக்கான். பட்டை அடித்து அதை அவன் செய்யவும் கூடாது, அவன் செய்ய மாட்டான், அவங்களும் பண்ண முடியாது. ஆனால் அப்படித்தான் இருக்குது. அப்போ என்னென்னா முரண்பாடு இருக்கக்கூடிய இடங்களில், சர்ச்சையாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று கிளைம் பண்ணுறது மூலம் இது மாதிரி செய்யணும்னு தமிழக அளவில் இப்போ ஏற்கனவே பவர் மசூதிக்கு அவங்களுக்கு அப்படி ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல, இது என்னுடையதான் அவனுடையதான் தாவாக இருக்கிற இடங்களில் போய் அது மாதிரி பண்ணுறது. அது மாதிரி இப்போ எடுத்திருக்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அவங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட ஒரு இடங்கிறது வந்து கொஞ்சம் கவலை அளிக்குது நமக்கெல்லாம். நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க, எப்படி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காரணம் சொல்கிறேன். அதுதான் அவங்க ஒரு ஒற்றை முழக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். 2 முழக்கம் ரொம்ப வச்சுருக்காங்க. அதை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம்ங்கிறது அது ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது கோயில் நிர்வாகமே வைக்கும்போது ஒரு அரசியல் முழக்கமாக போயிருக்கு. இப்போ 2 முழக்கம், ஒன்று உள்ளூர்காரர்களுக்கு, ஒன்று மதுரை அல்லாத அல்ல திருப்பரங்குன்றம் அல்லாத இதை பற்றியான செய்திகளை தெரியாத ஆட்களுக்கான முழக்கம். 2 முழக்கமே ரொம்ப வசீகரிக்கக்கூடிய நியாயத்தை தரக்கூடிய முழக்கமாக இருக்குது. திருப்பரங்குன்றம் அது எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குமலை சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறார்கள், சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொல்லும்போது அது என்னங்க முருகன் முதல் படை வீடு கோயிலை இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. அப்போ அதுக்கு அணி திரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து உள்ளூர்காரங்களுக்கு. வெளியூர் ஆட்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்னு சொன்னால், ஆடு கோழி கொண்டு வெட்டுறாங்க, அது இஸ்லாத்திலே இல்லை, அப்போ வீம்புக்கு போய் செய்கிறாங்க, அது புனிதத்தை கெடுக்க பார்க்குறாங்க, ஆடை அறுத்து ரத்தம் அது முருகனுடைய தலை மேலே அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு
அது பக்தி இல்லாதவங்களுக்கு கூட அது வந்து ஒரு அநியாய செயல் போல தெரியும். அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியூர் ஆட்கள் திருவண்ணாமலையில் கொண்டு போய் திருவண்ணாமலையில் போய் ஆடு பாய் வெட்டுனா அது ரொம்ப கூட வேணாம். ஒரு பொதுவா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டரா இருந்தாலுமே, ம். ஏன் அவங்க நம்பிக்கையில போய் அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ல. இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த 2 முழக்கமும் அவங்களுக்கு மத ரீதியான அணிதிரட்டலும், அரசியல் ரீதியான லாபத்தையும் தரக்கூடிய முழக்கங்கிறதுல வந்து மாற்று இல்ல. இதுக்கு எதிரா வந்தான வலுவான சான்றுகள வந்து குடுக்குறதுக்கு தயாரா இருக்கணும். அது எளிய மக்கள்ட்ட தான் இது வந்து வேர் கொண்டா தான் ஆபத்து. அ ஒ க ஆட்சி இவங்களுக்குள்ள கல்வியாளர்களுக்குள்ள, அரசியல்வாதிகளுக்குள்ள இருந்தா அது வந்து உள்ளாம போயிரும். அ வெகு மக்கள் மத்தியில இந்த கருத்து பற்றிக் கொண்டால் என்ன சிக்கந்தர் மலை, அவங்க மலைன்னு இத நான் வந்து கல ஆய்விலே பார்க்கும்போது பல பேர்ட்ட இந்த கருத்து இருக்கு. இது எங்க மலைன்னு சொல்றாங்க. பொது மலைன்னு கூட சொல்லிட்டு போங்க. அது எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு சொந்தமானன்னு அப்படி சொல்றாங்களா, சொல்லல. அப்படின்னு ஒரு கருத்து பரவி இருக்கலாம். அல்லது இஸ்லாமியர்கள ஒரு தரப்பு எங்க மலை தானே, எங்கள தானே ரெக்கார்ட் இருக்கு. அப்படின்னு சொன்னா கூட, அது ஒரு விஷமா பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. அப்ப 2 முழக்கமும் அவங்களுக்கு வெற்றிய தரக்கூடிய ஒரு முழக்கமா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் பார்க்கும்போது அதுக்கான அந்த காரணிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அ அது இது பொதுமலை தாங்க. திருப்பரங்குன்றம் மலை இருக்கு. இவருக்கு என்ன, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ரியல். ஆனா இதில என்னன்னா, அந்த வழிபாட்டுல நம்ம பார்க்கும்போது, இந்த வழிபாட்டுக்கு போறாங்க, அந்த இந்துக்கள் அவங்க 2 தரப்பும் போறாங்கல்ல, கும்பிடுறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது, அவங்களுக்கு சிக்கந்தருங்கர பத்தி எதுவுமே தெரியல. அவர் யாரு? என்ன? அரபு பிரச்சார குழு. அவர் கொல்லம் போனாரு, அங்கேருந்து வந்தாரு, பாண்டிய மன்னரால கொல்லப்பட்டாரு. அப்படிங்கிறத பற்றியான பெருசா தெரியல. கொஞ்சம் பேருக்கு லேசா லேசா தெரியுது. முழு வரலாறு தெரியல. அவர் ஒரு அந்நியரா பார்க்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்க ஒரு அவுலியா. அவர் கேட்டது செய்றாரு. அந்த கேட்டது செய்றாருங்கிறது எங்கன்னு இருக்குன்னா, ஏற்கனவே குணமாயி போனவன் சொல்றான். நான் இப்படித்தான் இருந்தேன் குழந்தை இல்லாம. சிக்கந்தருக்கு வேண்டினேன். சரியாயிருச்சு. அது உங்களுக்கு ஒரு செய்திய சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அ இது இப்ப நம்ம பாண்டியவேல் மாரி, மற்ற ஊர்கள் மாரி வந்து கிடாய் வெட்டு தொடர்ந்து நடக்கிறது இல்ல. வேண்டிக் கொண்டவர்கள் அந்த நேர்த்தி நிறைவேறினால் போவாங்க. மாசத்துல 2 நாள் வரலாம், 1 நாள் வரலாம். வருஷத்துக்கே ஒரு 10, 15 தடவ நடக்கும். எப்ப பார்த்தாலும். பிசிக்கலா அவங்கள ரொம்ப டயர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அதனால பொதுவா வந்து எப்ப பார்த்தாலும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, குத்திக்கிட்டு இருக்காங்க, அங்க வந்து கறி சமைச்சுக்கிறாங்கலாம் இல்ல. நேர்த்தி செய்றார்கள். அவங்க பண்றாங்க. அன்னதானம் ஒருத்தர் குடுக்குறார். அது மட்டும் தான் ரெகுலரா நடக்கக்கூடியது. ஆண்டுக்கு ஒரு தடவ அன்னதானம். சிக்கந்தர்ன்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்து 5 ஆடுகள் கிட்ட வெட்டுறாரு. என்ன, அங்க சமைச்சு அங்க எல்லாருக்கும் அன்னதானம் குடுக்குறதுக்காக வெட்டுறாரு. அவர் வேண்டுதல் இல்ல. அவர் ஒரு வருஷம் நான் அந்த சிக்கந்தருக்கு செய்யணும் அப்படின்னு செய்றார். மற்றவங்க எல்லாமே நேர்த்தியின் பேர்ல வர்றாங்க. அ எனக்கு குழந்தை வரம் இல்ல, பிறந்தா உன் பேர வைக்கிறேன்னு வரக்கூடிய முஸ்லிம்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. சிக்கந்தர்னு பேரை வச்சுக்கிட்டு என்ற அப்படின்னு ஒரு இந்து பேரை இணைச்சிக்கிறது. இப்ப நம்ம இப்போ காதர் பாட்சான்ற முத்துராமலிங்கம்னு ஆமா, சொல்றோம்ல, ஆமா, ஆமா. காதர் பாட்சா வெள்ளச்சாமி. அது மாரி நாகூருக்கு வேண்டிக்கிறாங்க. அந்த பெயர்கள வச்சுக்கிறது வழக்கம். இப்ப நீங்க சென்னையில போடக்கூடிய பலவர்கள்லாம் நாகூர் ஆண்டவர்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்கலாம் பாய் கிடையாது. கரெக்ட். அது மாரி அது ஒரு வேண்டுதல் நிமித்தம் அப்படி பண்றாங்கல்ல. அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அதனால வெட்டுறது எப்பவுமே பார்க்க முடியாது. தினமும் போய் நம்ம பாண்டிவேல் மாரி போய் நின்றா இன்னைக்கு வெட்டுறாங்களா? நல்லா அந்த வேலை அப்படிலாம் பார்க்க முடியாது. நேர்த்தி செய்து கொண்ட ஏதோ ஒரு வெளியூர்க்காரன் அன்னைக்கு போய் அவன் உள்ளூர் மக்களோட உதவியோட போய் வெட்டி அவருக்கு வர்றாங்க. முந்தி இந்த ஏர்வாடி மாரி மனநோயாளில கட்டி போடுற வழக்கம் இங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இல்ல. அதுல குணமாயிட்டான்னு வச்சுங்களேன். அவன் வந்து நேர்த்தி செய்றான். அப்ப நேர்த்தி செய்றவர்கள் பண்றாங்க. நேர்த்தி செய்றவங்களுக்கு இந்த சிக்கந்தர் பற்றியான அவரோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணுனாரு? அப்படிங்கிற பற்றியான விவரங்கள் எதுவும் இல்ல. வெறும் இறை நம்பிக்கை. அவர் சொன்னா செய்றாரு. நான் உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு அம்மா சொல்றாங்க, நான் பாத்திரத்த தூக்கிட்டு நானே போவேன். நான் போய் அங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நெல்லித்தோப்பு வரைக்கும் போயிருவோம். அதுக்கப்புறம் ஏற முடியாது. அப்புறம் சிரமம் நினைப்போம். ஆனா இல்ல. போகும்போது உடனே கீழேருந்து வந்தத விட வேகமா போயிருவான். ஏன் அப்படின்னு, சிக்கந்தர் பாபா அந்த இத குடுத்துடுறாரு. அவங்க நம்புறாங்க ரொம்ப. அப்ப அவங்க இன்னும் இப்போ 10 பேருக்கு சொல்றாங்க. அப்ப மேல போனா ஏதோ பண்ணலாம் போல இருக்கு. அவர் ஏதோ குடுக்குறாரு போல இருக்கு. எங்கெல்லாம் போய் பார்க்குறோம். இவர் சிக்கந்தர் குடுக்குறாரு, நேர்த்தி வச்சிருங்க கிடைக்கும் அப்படின்னு. இந்துக்களும் போறாங்க, இஸ்லாமியரும் போறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு இறை நம்பிக்கை. ஒரு மதம் சார்ந்த அந்த ரூல்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவும் இல்ல. எளிய மக்களா இருக்கிறாங்க. முரண்பாடுகள் எதுவும் இல்ல. அவங்க வந்து முருகன் மலைய தனியாவும், சிக்கந்தர் மலையும் தனியாவும் பார்க்குறாங்க. அது மொத்தமா திருப்பரங்குன்றம்ன்றாங்க. இந்த பக்கத்துல இருக்க சிக்கந்தர் மலை, இது முருகன் மலைங்கிறது தான் அவங்க கணக்கே தவிர, இது முழு ஏகபோகமா இஸ்லாமியர் மலைன்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர்கள் அந்த நான் சொல்றது எளிய பக்தர்களுக்கு அப்படி எது கருத்துமே இல்ல. இல்ல. இது இயல்பு போக்குல ஒரு நல்லிணக்கத்துக்குரிய அம்சங்களோட அந்த மலை இயங்கிட்டு இருக்குங்கிறத நாங்கள் கண்டறிந்தவை.
அது திருப்பரங்குன்ற மலையில் காத்திய தீபம் ஏற்றுவோங்கிறது பலன் அடிக்காத போது வேறு ஒரு 2 முழக்கத்தை எடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஆடு கோழி வெட்டுறது சிக்கந்தர் மலை என்று அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு. உள்ளூர் வழக்கில் நம்ம இந்த ரெக்கார்டு கல்வெட்டு ஆவணங்களை போக உள்ளூர் வழக்கில் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சிக்கந்தர் மலைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மலையே இல்லை. அவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறது அந்த தர்கா இருக்கக்கூடிய ஒரு குன்று பகுதி மூவாடு இருக்குல்ல, அதைத்தான் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மலைன்றது வந்து ஒரே மலை தானே, அப்படி இல்லையா? ஒரு மலையில் 3 பிரிவுகளாக இருக்குது. முதல் பிரிவில் இந்த கோயிலினுடைய பகுதியை, அந்த குடவரை கோயிலினுடைய மேற்பகுதி வரைக்கும் ஒரு பகுதியாக இருக்கும். மேலேருந்து பார்த்தா தெரியும். இப்படி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, கீழ்ப்பக்கம் ஒன்று, அந்த காசி விஸ்வநாதர் கோயில் பக்கம் 3 பிரிவாக தெரியும். இதில் ஒரு சிக்கந்தர் மலைன்னு மக்கள் வழக்கில் சொல்கிறது ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மலையே அல்ல. ஆவணங்கள் அடிப்படையில் அந்த தர்கா நிர்வாகமே திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கான்னு தான் அவங்க இன்ன வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆவணம் உருசுக்கு அது இதுக்கு எல்லாம் திருப்பரங்குன்றம் மலையில் தான் அது இருக்குங்கிறதால அவங்களுக்கும் எந்த மாற்றம் இல்லை. யாரும் அதை சொல்லலை. வழக்குக்கு வந்து சிக்கந்தர் தர்கான்னு சொல்லாமல் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து சாதாரண வெகு மக்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சேகரித்த சில நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. சில ஆய்வாளர்கள் சேகரித்த நாட்டுப்புற பாடல்கள்லையுமே என்ன சிக்கந்தர் மலை ஏன் வருதுன்னா முருகனுக்கு பாடுறாங்க. முருகனுக்கு சில கும்மி பாட்டு பாடுறாங்க. அப்போ பாடையில் என்ன பாடுறாங்க, சிக்கந்தர் மலையிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க, கல் தூண் கொண்டு வந்தாங்க, அது முருகனுக்கு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்க எளிய மக்களுடைய பாடல்கள்ல இருக்குது. மலையே மலையழகு, சிக்கந்தர் மலையழகு, திருப்பரங்குன்ற தேலழகு, அவங்க அதுக்கு தான் பாடுறாங்க. முருகனுக்கு பாடக்கூடிய பாடலில் சிக்கந்தர் மலையை ஒரு பாட்டாக வச்சுக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக சிக்கந்தர் மலை என்பது திருப்பரங்குன்ற மலையே இல்லை. ஒரு சகோதரத்துவம் உள்ளடக்கி பாடின ஒரு பாடல். சிக்கந்தர் மலை என்றால் அந்த மலை, அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய முகட்டை சொல்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த மலையை மக்கள் சொல்லலை. மக்கள் வந்து அதில் அவங்களுக்கு அது சிக்கந்தர் மலைன்றது அந்த பகுதியை சொல்கிறாங்க. இந்த முருகன் மலையை சொல்லி அதே சிக்கந்தர் மலைன்னு அப்படிலாம் யாருக்கும் சொல்லவும் வராது. அது யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது திருப்பரங்குன்ற மலை தான் வரலாற்று ரீதியாக, அதில் மாற்றம் இல்லை. இவங்களுக்கு அங்கே ஒரு வழிபாடு அடக்கத்தலம் இருக்கிறதுனால அந்த பகுதியை சுட்டி காட்டுறதுக்காக எந்த உள்நோக்கமும் இல்லாமல் எளிய மக்கள் அதை பேசுகிறாங்கன்னு தான் நமக்கு தெரியுது. ஆவணப்பூர்வங்களாகவே அது தொடர்ந்து அந்த பிரச்சனை, இது முருகன் மலைன்னு அறிவிக்க சொல்லி 23 தொடர்ந்து ஆண்டுகளில் வரக்கூடிய தீர்ப்புகளில் அந்த பகுதியை அவங்களுக்கு அந்த பழனியாண்டவர் கோயிலின் அடிப்படையில் இருக்குது. நாகர்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சமண தீர்த்தங்கர்கள் 2 பேர் மகாவீரரும் பாசுவனாருக்குமான ஒரு புடைப்பு சிற்பம் ஒரு ஓரத்தில் இருக்குது. அதை கவர் பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அங்கே தான் குறிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த சமணர்களுடைய குகைகள் இருக்குது, இல்லாட்டி அவங்களுடைய சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் வந்து எப்படி கால வரிசைப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? யார் முதல்ல அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை, இல்லாட்டி அவங்களுடைய முதல் ப்ரெசன்ஸ் யார் வச்சா, அதுக்கப்புறம் யார் யார் வந்தான்னு சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் தொன்மை, அதாவது தொல்லியல் அடிப்படைங்கிறது வந்து தான் நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். ஒரு கல்வெட்டில் திருத்தம் செய்ய முடியாது. இங்கே இருக்க கல்வெட்டு, மலையில் கல்வெட்டு இன்னொரு இடத்துல கிடச்சுன்னு சொல்ல முடியாது. கால வரையறையை நம்ம அதனுடைய டேட்டிங்கை கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிங்கிற போது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்தது இந்த புடைப்புகள், இந்த கல்வெட்டுகள், இதுகளில் வந்து நம்ம ஒரு நம்பகத்தன்மை வந்து இலக்கியங்களில் நீங்கள் காலத்தை முன்னாடி சொல்லலாம், பின்னாடி சொல்லலாம். அப்போ தொன்மையாக வந்து நம்ம கல்வெட்டு ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த மலை முழுவதும் ஒரு 20-25 சமண தடயங்களை காட்ட முடியும். இப்போ ஒரு கிமு 3ன்னு சொல்லுவாங்க, 2ன்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் சங்க காலத்துக்கு இணையான கல்வெட்டு பொறிப்புகள் இருக்குது. சிற்பங்கள் பொறுத்தவரையில் அது வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துடும்போது கல்வெட்டு இது வட்டெழுத்துக்களில் நிறைய இடங்களில் இருக்குது. அப்படி சொல்லும்போது இந்த மலையினுடைய அதில் முதல்ல அந்த மலைக்கு சொந்தக்காரர்கள்னு யாரையாவது சொன்னோம்னா அது நிச்சயமாக சமணர்களுக்கு தான் சொந்தம். எவ்வளோ காலம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய இந்த குடைவரனுடைய காலத்தை, நம்ம முருகன் குடைவரன் காலத்தை ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கொண்டு போக முடியலை. இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த குடவரையில் இருக்கக்கூடிய தெய்வம் மூலவர் என்னன்னு கொஞ்சம் இனங்காண்றதில் கொஞ்சம் ஆய்வாளர்களே கொஞ்சம் இருக்காங்க. இல்லை முருகன் இல்லை, முருகன் வழிபடப்படுறது சேஷ்டா தேவின்னு ஒரு ஆய்வாளர் சொல்கிறார். இல்லைங்க முருகன் தான்றாங்க. இப்போ நிறைய சிற்பங்கள் வந்துடுச்சு. குடவரையை வந்து முன்னாடி இப்போ ஒரு மண்டபம் கட்டுறாங்க. அவன் பராந்தகன் அவனு ஒன்று கட்டுறான். அதுக்கப்புறம் நேக்கர்பிள்ளை ஒன்று கட்டுறாங்க. ராணிமங்கம்மா ஒன்று கட்டுறாங்க. திருமண நேக்கர் ஒன்று பேர் கட்டி முன்னாடி வந்துடுச்சு. அப்போ
இந்த கோயில் என்னன்னு நமக்கு வந்து 8ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில். ஃபஸ்ட்டு குடைவரை கோயில் பாண்டியர்களுக்கு இதுங்க பல்லவருக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் தான் வந்து குடைவரைன்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் நூற்றாண்டு நம்ம பிள்ளையார்பட்டி 6, திருமயம் அது 7, இது 8. இதுதான் நமக்கு தொல்லியலாக இந்த கோயிலுக்கு கிடைக்கிறது. ஆனால் தொல்லியலாக இதை விட 1300 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்களுக்கு கிடைச்சிருச்சு. தொன்மை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் முந்தி நீ முந்தின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான். அவன் ஓனர் மாதிரி இவங்க வாடகைக்கு வந்த மாதிரி நம்ம ஒரு வழக்கில் சொன்னால் அவங்க தான் அதுக்கு சொந்தக்காரங்க. அது யாரும் வந்து தொல்லியெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கான கல்வெட்டிலிருந்து தமிழ் எழுத்து கல்வெட்டு வரைக்கும் அந்த மலை அவர்களுடையது. எல்லா மலைகளுமே சமணர்களுடைய இருக்கக்கூடிய எல்லா மலைகளையுமே சைவம் ஓரளவுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்தாங்க. அது வந்து ஒரு சமய பூசலில் நடந்திருக்க மாற்றங்கள். சில பேர் இடிச்சிட்டு அதை மாற்றிருக்காங்க, சில ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அது நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லணுமே, இது வந்து நம்முடைய சங்க இலக்கியங்கள் அகநானூறு, பரிபாட, திருமுருகாற்றுப்படை இதில் எல்லாமே இந்த மலையை பற்றி பாடுறாங்க, சரிதானே? ஆனால் இவங்க முருகனுக்கு பாடுறதா சொல்லுவாங்க. முருகன் குன்றம், நெடியோன் இப்படிலாம் வரும்ல. ஆனால் தேவாரம் வந்து 3 பேர் பாடியிருக்காங்க அந்த திருப்பரங்குன்றத்துக்கு. அவங்க 3 பேர் சிவனைத்தான் பாடுறாங்க, முருகனை பாடல். அப்போ என்ன நடந்திருக்கு அது நமக்கு தெரியல. அங்கே முருகனை தானே பாடியிருக்கு, முருகனை அவங்க பாடுறது இல்லை, சிவனை பாடியிருக்காங்க. பிறகு கொஞ்ச காலத்தில் திருப்பி முருகன் வர்றாரு. கால ஓட்டங்களில் அது இப்போ சங்க காலத்திலேருந்து அது சொல்லப்பட்டு வந்தாலும் அதுக்கிடையில் இந்த முருகன் கோயிலை பற்றியான நிறைய ஐயப்பாடுகள் வந்தாலும் இது முதல் படை வீடுன்னு வந்துடுச்சு. எப்படி இதை முதல் படை வீடுன்னு கிளைம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ சமணம் இன்னைக்கு கூட நான் அது பண்ண ஒரு சமணத்து இது பெருங்கதையில் ஒரு பாடல் இந்த 8 குன்றங்களை பற்றி அவங்க பாடுவாங்க. அவங்க முதல் குன்றங்கிறது அவங்களுக்கு சமணர்களுக்கு முதல் குன்றம் திருப்பி. அதைத்தான் சைவர்கள் வந்து முதல் படை வீடுன்னு மாற்றுறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்கிறாங்க. ஒரு 8 குன்றங்களை பாடுறாங்க. இங்கே இல்லாமல் உங்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் அவங்க ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றத்தை சொல்கிறாங்க. அப்போ நீண்ட காலமாக சமணர்களுக்கு முதல் வீடு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைவம் இது சமண மோதலில் எங்களுக்கு தான் முதல் வீடுன்னு இவங்க கிளைம் பண்ணி இது அப்படி ஆகிருக்கு நம்ம அது பார்க்கும்போது. அப்போ இதில் நம்ம இந்த கோயில் வந்து ஒரு சைவத்துக்கான தொன்மை இருக்கா? ஆமாம், இது முருகன் கோயில் ஆயிடுச்சு, அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ அதில் நம்ம அது ஒன்றும் சந்தத்துக்கு இடம் இல்லை. ஆனால் தொன்மை அடிப்படையில் இது சமணர்களுக்கு கூடிய ஒரு கிளைம் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ சமணர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் சமணர்கள்ங்கிறவங்க ஒரு மதத்தை பின்பற்றவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இல்லை. ஏறக்கூடிய அது ஒரு கருத்தளவில் தான் அதுக்கு ஆதரவு இருக்க தவிர நாங்கன்னு ஒருத்தவங்க இல்லாதனால இந்த மலையை வந்து ஏகபோகமாக இப்போ சைவர்கள்ட்டையும் அதுக்கு பின்னாடி 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவர் சிக்கந்தர் இங்கே வந்து அடக்கத்தலைமை. இன்னும் சிக்கந்தர் அந்த மலையை பிடிச்சி ஆட்சி புரியலை. அவர் ஒரு சூஃபியாக தான் நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ஒரு சூஃபியாக தான் இருக்கார். 1182 அரபு நாட்டில் இருந்து ஜித்தா அப்படிங்கிறதுல அங்கே ஒரு ஆளுநர் வந்து ஒரு இப்ராஹிம் அவரோடு சேர்ந்து ஒரு 800 பேர் மட்டும் கொல்லத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இறங்குறாங்க. கொல்லத்தில் சேர அரசர்கள் பொதுவாக அவங்கள ஆதரிக்கிற வழக்கம் இருக்குது. பாஸ்கர ரவிவர்மான்னு ஒரு சேர அரசன்னு 8ஆம் நூற்றாண்டு அவன் வந்து இஸ்லாத்துக்கு தழுவிடுறார். அவருக்கு சில கதையெல்லாம் இருக்குது. மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிறை 2ஆக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ள சோதரர்கள்ட்ட என்னங்க அது இப்படி எனக்கு ஒரு காட்சி தெரியுதுன்னு, மேற்கில் வந்து ஒரு மதம் ஒன்று உருவாகிருக்குன்னு அதை கேள்விப்பட்டு அங்கே போய் ஒரு இஸ்லாத்தை தருவார். அப்போ தொடர்ந்து அந்த சேர மன்னர்கள் அந்த இஸ்லாத்தோட கொஞ்சம் இருக்கும். அதனால் அவர் அங்கே வந்து இறங்கி புன்னைக்காயல் போகிறாரு. அங்கே குலசேர பாண்டியனுடைய அவங்க வந்து அதை அனுசரிக்கிறாங்க. பிரச்சாரக்குழு பெண்களும் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஏர்வாடி போய் அந்த இப்ராஹிமருடைய ஒரு ஆளுநராக தான் இவர் வந்து மதுரைக்கு வர்றாரு. ஏற்கனவே மதுரையில் இருந்த நிலவரம் அந்த 12ஆம் நூற்றாண்டில் என்ன நிலவரம்னா சோழர்களால் அவங்க கொஞ்சம் துன்புறுத்தப்பட்டு அவங்க வீக்காக இருக்கிற நேரம் இவங்களும் வேறு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக அவர் ஓடிடுறார் இந்த பாண்டியன். அப்போ மதுரையை பிடிச்சி ஒரு 12 ஆண்டுகள் ஆண்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் திருப்பதி போன பாண்டியன் திரும்பி வந்து இவரை இந்த இடத்துல வந்து கொண்டு அதோட ஒரு 4-5 பேர் இங்கே நீங்கள் தர்காவுக்கு போனீங்கன்னா தெரியும், சிக்கந்தர் தர்காவுக்கு முன்னாடி ஒரு சமாதி இருக்கும். சிக்கந்தர் வந்து அந்த மலை இடுக்குகளில் இருப்பார். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரஹ்மான் ஷரீஃப் அவருடைய மந்திரி அவர் கொல்லப்படுறார். கீழே நெல்லித்தோப்புங்கிற இடத்துல 4-5 இது பண்ணுறாரு. அவருடைய அந்த அடக்கத்தலமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமண பள்ளிகள் பார்த்துருக்கீங்கள, மலை இடுக்கில் அப்படி ஒரு இடுக்கில் தான் அவருக்கு இருக்குது.
ஓ. ஒரு சமண துறவியினுடைய ஒரு நினைவிடம் போலயே தான் இருக்கு. அதுக்குள்ள தான் அவர் கடை. அதுக்கு நீங்க போனீங்கன்னா மலை இப்படி இடிக்கும், இப்படி படுத்து தான் போகணும் அவருடைய அடக்கத்தலத்துக்கு போனா. ஒரு வரும்போது அவர் இஸ்லாமா வராரு. சூஃபி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. ஏன்னா வேற அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு இங்கே வந்து ஒரு 40 நாள் தவம் இருக்கிறார். இப்போ அவங்கெல்லாம் சூஃபி வகையிலும் போது இது ஒரு சூஃபி அடையாளம் காண்றது இருக்குது. இதுதான் அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுங்கிற பற்றியான எந்த தகவலும் இல்லை. ஆனால் இந்த சிக்கந்தரை பற்றியான நூல்களில் கல்வெட்டுகளில் அதில் எல்லாம் அவரை பற்றியான பதிவுகள் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆட்சி முறையை பற்றி தெரியல. இந்த சிக்கந்தருக்கும் 13ஆம் நூற்றாண்டில் 14ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களால் கொல்லப்பட்டிருக்கிற சிக்கந்தரும் வேற வேற. அவன் அந்த சுல்தானாலன்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக யூடியூப்பில் இவர் மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அவர் நீங்கள் சொல்லக்கூடிய 13ஆம் நூற்றாண்டில் சுல்தானேட் உள்ளே வரும்போது அப்போது விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் வந்து இங்கே வந்து கொண்டு அவங்க தான் அதை வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்றதான் வரலாறு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அந்த குழப்பம் இருக்குன்னா 2 பேருக்கும் ஒரே பேராக இருக்கிறதுனால இது வந்து அவங்க சுல்தான்கள் வர்றதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிருது. இவங்க நாயக்கர் பீடரில் வந்து கொல்லப்படுற சுல்தான்ங்கிறது இல்லை. எல்லாருமே அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்கிறது காரணம் இந்த சிக்கந்தரை சொல்கிறாங்க. இல்லை, அவன் வந்து 12ஆம் நூற்றாண்டு. அதனால தான் இதில் வந்து அந்த சமண மதத்தினுடைய பின்னணியோடு அந்த வழிபாடு முறைகள் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆமாம் நீங்கள் அதுதான் அதுக்கான அந்த சிக்கந்தருக்கு அப்படி ஒன்று இருக்குது. இந்த சொல்லக்கூடிய நாயக்கர்களால் கொல்லப்படக்கூடிய சிக்கந்தருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு சூஃபியாக தான் நமக்கு தெரிகிறாரு. எனக்கு ஒரு அமைதி விரும்பியாக இருக்கிறாரு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இதில் சூஃபி இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒன்று. இதில் துறவரமே அதில் இல்லை. அவங்க அந்த இதில் இருக்கக்கூடிய அதனால ஏற்கனவே சமணத்தோட ஓரளவுக்கு இணக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறதுனால அவங்க அதுகளுக்குள்ளே போனது மாதிரியே நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அவங்களுடைய அந்த பாத வழிபாடு, அவங்க மொட்டை காது இது எல்லாமே ஒரு சமணத்தோடு சார்ந்ததாகவும் இயல்பு போக்கில் அது போக முடியுங்கிற மாதிரி நமக்கு அது தெரியுது. இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்தது வகையில் இப்போ இளையான்குடியில் இருக்காங்க சில இஸ்லாமியர்கள். இரவில் உணவு அருந்த மாட்டாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. நயினார்னு பேர் இருக்கும். அந்த இவங்க சமணர்களுடைய அந்த பேர் நயினார்கள் இருக்கும். இன்னும் வந்து அந்த ட்ரெடிஷனை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இன்னும் அதுலேருந்து விலக முடியல. அவங்க தான் பெரும்பாலும் வந்து இந்த இதுக்கு வர்றவங்க, பிரான்மலைக்கு போகிறவங்கலாம் இந்த இதிலேருந்து இந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு இருந்து சமணத்திலேருந்து அவங்க இஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இதை விட இந்த வேத மதத்தை விட கொஞ்சம் இதாக இருக்கும்போது அதுக்கு மாறும்போது அந்த பழக்க வழக்கங்களை வச்சுக்க நயினார்னு பேர் வச்சுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லா சாதிகளையும் நயினார் இருப்பாங்க, இஸ்லாத்துலேயும் நயினார் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அதை சமணத்திலிருந்து வந்தவங்கிறதுக்கான சாட்சி. அப்புறம் இந்த பகுதியில் இந்த தேனி மாவட்டம் அந்தங்கே உள்ள சில அந்த கல்வெட்டினுடைய அந்த சமண தீர்த்தங்கர்கள் அந்த கல்வெட்டுடைய பாதுகாவலர்கள் முழுக்க இஸ்லாமியர்கள் தான். நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கான உறவுகளை பற்றி நம்ம நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு இந்த சமணத்தோட ஒரு உறவு வச்சுக்கிறதுல பெரிய முரண் இல்லை. இந்த அசைவம் அப்படிங்கிறத ஒன்றை தாண்டி தவிர அதனால் சில இஸ்லாமியர்கள் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. இரவில் உணவுள்ள பழக்கம் சமணத்திட்ட இல்லை. அதனால் பண்ணுவாங்க, அசைவம் தொடவே மாட்டாங்க. நயினார்னு அந்த பேரை முகமது நயினார், அது நயினார்னு நயினார் அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சிக்கந்தரை வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய இதை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அவர் சூஃபி தான் அவருக்கு நம்ம பண்ணுறாங்க. சூஃபி தொடர்பான ஆட்கள் இந்த மலைக்கு வராங்க. அதனால் இது ஒன்றும் நமக்கு ஒரு வன்முறை சார்ந்த ஒரு கைப்பற்றலாவோ அல்லது வந்து அப்படிங்கிற மாதிரியான எந்த தடயங்களும் நமக்கு கிடைக்கல. மக்கள்கிட்டையும் வந்து அந்த கருத்துக்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி. ஆமாம். அது இப்போ இன்றைக்கி வந்து அந்த வரலாறு பொதுவாகவே வாழ இந்திய மதம் அப்படிங்கிற கருத்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றுறாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கைப்பற்ற மலையிலேருந்து சுத்தமாக அவங்கள பண்ணணும் அப்படிங்கிறதுக்காங்க. எல்லா மலைகள்லையும் இந்த மாதிரியான ஒரு சமணர்கள் இருக்கிற இடங்களில் சைவர்கள் அந்த அதுக்கு பின்னாடி வரும்போது இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படித்தான் இருக்குது. இந்த மலையில் ஒரு நல்லிணக்க கிறிஸ்தவம் இல்லையே தவிர மற்ற எல்லாமே இந்த மலையில் இருக்குது. இதில் வந்து இந்த தவித்து அவங்கள பொறுத்தவரையில் இந்த ஏகத்துவம் பேசுகிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது. இதை எப்படி ஆதரிக்க முடியாது. இந்த வழிபாட்டு ஆவலியாக அவங்க எல்லாம் இதெல்லாம் தரமட்டமாக்கணும்னு விரும்புகிறவங்க, இது இணை வைத்தல்ன்றவங்க, கடுமையாக கண்டிக்கிறவங்க, இந்த உருசு இந்த மாதிரியான விழாக்களில் வந்து இதெல்லாம் அல்லாவுக்கு எதிரானது அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள். இதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா
சரி எப்படியோ தொலைஞ்சு போட்டுங்கிறதுல அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு ஒன்று எடுக்கிறாங்க. என்னென்னா, அங்கே நம்ம தொழுகை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியே இவங்களும் பதிலுக்கு அதை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அது வந்து இன்னும் இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு இன்னும் அது சாதகமாக போய் முடியும். இப்போ ஏற்கனவே மக்கள் இவங்களோட தான் இருக்கிறாங்க. இவங்க சாதாரண பொதுமக்களையும் இந்துக்கள் ஆக்குற வேலையை செஞ்சாங்கன்னா கஷ்டம். நாங்கள் ஒரு கலாய்வில் ஈடுபடுற அன்னைக்கு நவாஸ்கனி வந்துட்டார். எனக்கு இந்த மாதிரியான பிரபலங்கள் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன வந்துடும்னா, மனம் திறந்து சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் ஒரு பதட்டமான சூழல் வந்துடும். விசாரிக்கும் போது என்னத்துக்கு தேவையில்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுக்குன்னா, எங்களுக்கு ரொம்ப ஒரு நாள் போகும்போது நவாஸ்கனி வந்துட்டார். அதனால் நாங்கள் இந்த ஆய்வு இந்த பக்கத்துக்கு விட்டுட்டு இந்த பக்கம் போவோம்னு சொல்லிட்டு மலைக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்தார், பேசினார். ஆனால் அங்கே போய் சாப்பிட்ருக்குறாங்க இருக்குது. ஆனால் அவர் நவாஸ்கனி என்ன சொல்லணும், அங்கே அசைவம் சாப்பிட்றது உண்டு தாங்க அப்படின்னு அவருக்கான காரணிகளை அவர் சொல்லியிருக்கோம். நான் போகவே இல்லை, சாப்பிடவே இல்லை அது அப்படின்னு போட்டாக்கெல்லாம் வந்துடுச்சு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்ன அதில் கவனிக்கணும் என்னென்னா, கறியை வெளியில் இருந்து வாங்கி அங்கே போய் சாப்பிட்ற பழக்கம் யார்கிட்டையும் கிடையாது. ஒன்று கிடா வெட்டி சாப்பிடுவாங்க. கறி சாப்பிட்றதுன்னா அந்த மேலே தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு வயசான ஒரு ஜான் பாஷான்னு ஒருத்தர் இருக்கார். இப்போவும் அவருக்கு நல்ல வயசு, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 5 தடவை ஏறி இறங்குவார். அவர் வந்து இப்போ மேலே யாரும் திடீர்னு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் போயிருக்கோம்னு வச்சுங்களேன், தண்ணி இருக்குது, டீ வேணும்னா டீனை இருங்க கீழே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆட்கள் திடீர்னு கூட வந்துருச்சாங்க, இருங்க சாப்பாடு பசிக்குதா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் சைவம் தான் அப்படின்னு சொன்னால் சைவ சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, சமைக்கிறவங்க ரெடி ஆகிறாங்க. அசைவம் சொன்னால் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வராங்க. அப்படி அங்கே இருக்கிறவங்க வாங்குறாருல. ஒரு மலையில் இடுக்கில் வந்து சாப்பிட்ற வழக்கம் இல்லை. அது அவர் செய்திருக்காருங்கன்னா அது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அங்கே வந்து புனிதத்தை கெடுக்கிற விதமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே கறி விருந்து ஆக்கி அந்த நெல்லித்தோப்பில் சாப்பிட்றது குறைவு. அது வந்து ஒரு பொதுப்பாதை, அது இவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் நெல்லித்தோப்புங்கிறது ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஒரு மைதானமாக இருக்கும். இடையில மேலே இடம் இல்லாத போது அல்லது மேலே வர்றதுக்கு வயசானவங்க அந்த நெல்லித்தோப்பில் நீங்கள் போயிருப்பீங்க. நெல்லித்தோப்புலேருந்து அந்த தர்காவுக்கு போகிற பாதை ரொம்ப குறுகலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வயசானவங்க ஏறானே கீழே இறங்கன்னு கீழே கொண்டு வந்து அந்த நெல்லித்தோப்பில் சாமி. இப்போ இந்து முன்னணி இந்த அமைப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சாப்பிட்றதே கிடையாது. அது திருப்பரங்குன்றம் இதுக்கு சொன்னது அசைவம் சாப்பிட்றாங்க. அங்கே சாப்பிட்றாங்க, எங்கள்கிட்ட புகைப்படங்கள்லாம் இருக்குது. அங்கே சாப்பிட்றாங்க. எங்கே ஏன் சாப்பிட்றாங்கன்னா, மேலே ஒரு 500 பேர் 100 பேர் வந்துட்டால் அங்கே இடம் இல்லை, சரியான வெயில், சின்ன மண்டபம், அங்கே ஒரு 50-60க்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால நீங்கள் கீழே இறங்கன்னு கீழே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றாங்க. கொண்டு போக அங்கான கல்லுகள் அந்த சமைச்சதுக்கான தடயங்கள் எல்லாம் இன்னும் இருக்குது. ஆடு உரிக்கிறதுக்கான அந்த கயிறுகள் எல்லாமே நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 4-5 மாதமாக அந்த ஆள்க வரலை. இப்போ ஒரு 4-5 மாதமாக இல்லை. ஆமாம், அது வராதனால இருக்குது. கயிறுகள் அந்த சமைக்கிறக்கான இதுகள் எல்லாமே பார்க்கலாம். அங்கே போய் சாப்பிடலாம். இப்போ பாண்டிவேலுக்கு போனால் நம்ம நண்பர்கள் கூப்பிட்டு போனால் சாப்பிட்லாங்கிற மாதிரி அங்கே வந்து கிடா வெட்டுற வாடான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றது ஒரு இயல்புல அங்கே வந்து எந்தவித முரண்பாடுகளும் இல்லை. இவர்கள் அதுக்குள்ளே நுழையாத போகுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏகத்துவ அமைப்பு ஒன்று, அவங்க யார், இந்த தவித் ஜமாத்தா யாருன்னு தெரியல, நாங்கள் நெல்லித்தோப்பில் போய் தொழுகை நடத்த போகிறோம், பெருநாள் தொழுகைன்னு. நீண்ட காலமாக அங்கே தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்னென்னா பெண்களும் போய் நடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு அந்த கழிவறை வசதி இல்லை, அதனால் அது கட்டித்தாங்கன்னு சொல்லும்போது எந்த கரெக்டாக அங்கே கட்டக்கூடாதுன்னு இருக்கிறதுனால பெண்களை அவங்க இப்போ கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஒரு பெருநாள் தொழுகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. முரண்பாடாக பார்க்காத சூழலில் அது பெருசாக தெரியல. இப்போ வந்து அங்கே போய் நடத்துகிறாங்க, அந்த மலையை கைப்பற்ற பார்க்குறாங்க, அந்த மலையை சிக்கந்தர் மலையை ஆக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கவனம் குவியுது. அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எளிய பக்தர்களும் அது ஒரு மத நோக்கில் அணுகக்கூடிய ஒரு போக்கு இப்போ சமீப காலத்தில் இருக்குது. இன்றைக்கி அங்கே காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்கா? அங்கே உள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்களா, இல்லை கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கா? எப்படி இருக்குது இன்றைக்கி இப்போ கடைசியில் நிலைமை? இல்லை, இப்போ இன்றைக்கி யாரையும் மலைக்குள்ள விடலை, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தடை உத்தரவு அமுலில் இருக்கிறதுனால யாருமே மலைக்கே போகக்கூடாது. இப்போ இவ்வளோ காலமாக வந்து பொதுவாகவே மலைக்கு ஏறுறவங்களே செக் பண்ணுவாங்க. அந்த மேலே போய் சமூக விரோத செயல் செய்கிறாங்க, தீ வச்சிடுறாங்க, ஏதாவது பண்ணிடுறாங்க, பொம்பளை பிள்ளைங்களை காதலர்கள் போய் அது மாதிரிங்கிறதுக்காக வந்து விசாரிக்கிறது வழக்கம். இப்போ கொஞ்சம் கடுமையாக எத்தனை மணிக்கு ஏறுறாங்க, எத்தனை மணிக்கு இறங்குறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறாங்க. இப்போ இந்த போராட்டம் அறிவிப்புக்கு பிறகு அவங்களுக்கு இப்போ யாரும் மலைக்குள்ளே போக விடலை. அது பதட்டமாக இருக்குது. ரொம்ப எளிமையாக அவங்களுடைய கோஷம் வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து இஸ்லாமிய சொந்தமா, திக்கதர் மலையா, ஆடு கோழி வெட்டுறாங்களான்னு 2 முழக்கத்தை எடுத்துக்கிறாங்க. 2 முழக்கங்களும் வெவ்வேறு பகுதிக்கு ஏற்றது மாதிரியான ஒரு எதிர்விளைவை உருவாக்கக்கூடியவை.
எனக்கு இப்போ ஒரு கேள்வி வந்து கேட்டே ஆகணுன்ட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா யோசிக்கல. பட் ஆனா அவங்ககிட்ட விதைக்கப்படுது. சில இடங்கள்ல நீங்களும் சொல்றீங்க. உதாரணமா நான் பார்க்குறேன் சில பேர் கருத்து சொல்றாங்க அப்படின்னு. அதாவது ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்களுக்கு சாதகமான கருத்துக்கள் வருதுன்னு. இப்போ இந்த நிலைமையில யாரு போய் இந்த மக்கள்கிட்ட வந்து புரொபகண்டா பண்றது? யாரு போய் இந்த மக்கள்கிட்ட வந்து உண்மையெல்லாம் எடுத்து சொல்ல முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? எப்படி இதுக்கு வந்து இதுக்கு வந்து யாருகிட்ட பொறுப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆய்வாளரா? இப்ப அதுதான் இப்ப மக்கள் மத்தியில வந்து இந்த கருத்துக்கள் பரப்பணும்னா, இப்ப எப்படி போய் மூவ் பண்றது? அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு நம்ம ஒரு இயக்கம் சார்ந்த ஆள் இல்ல நானு. அந்த செயல்பாடுகள்ல நம்ம இல்ல. ஆனா வெகு மக்கள் மத்தியில இந்த கருத்துக்கள் பரப்புறதுக்கான ஒரு பொ பொது அமைப்பு ஒன்று உருவாகலாம். இப்ப திருப்பரங்குன்றம் நல்லிணக்கம் பேர்லயோ, அல்லது முருகன் பேர்லயோ, எதையோ ஒரு பேர்ல சொல்லலாம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அப்படிங்கிற மாரியான ஒண்ணு பண்ணலாம். ஆ ஒண்ணு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய மெத்தேடுகள் எந்த அளவுக்கு சரியா வரும் தெரியல. ஆடல், பாடல், நாடகங்கள் இந்த மாரி பண்றதெல்லாம் வந்து காலாவதியா போன ஒரு காலத்துல இருக்கிறோம். மாற்று வழிமுறைகள நம்ம கடைப்பிடிக்கலாம். ஆனா எனக்கு உடனடியா வந்து இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் நமக்கு புலப்படல. கல்வியாளர்கள் மத்தியில அவங்களுக்கும் பெரிய ரோல் இருக்கு. இந்த கல்வியாளர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள், பண்பாட்டு ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல. இவங்க பண்ணல. இப்ப இந்த பசுமை நடை, அகிம்சை நடைன்னு நடத்துறாங்கல்ல. அது ஓரளவுக்கு ஒரு ஒரு செல்வாக்கு செலுத்துது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் கூட்டிட்டு போய் எல்லா தரப்பையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப பசுமை நடை அவங்க சித்திர விதிக்காரன் ஒருத்தர் அவரு நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க பசுமை நடை கூட்டிட்டு போகும்போது, முருகன் கோயிலு, அப்புறம் அந்த தர்கா, அதில உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள், அந்த மலையினுடைய தன்மை அது என்னலாம் விளக்குறாங்க. அப்போ ஒரு சாதாரண அவங்க போறவங்க, சாதாரண மக்களுக்கு ஓஹோ! இப்படி ஒரு இது இருக்கான்னு தெரியுது. இப்போ பசுமை மடைங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாரியான ஏதாவது ஒரு மாற்று வடிவங்கள நம்ம பேசலாம். ஆ இது மாரி சொல்லலாம். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து முரண்பாடுகள செய்ய சொல்றேன். நம்ம இப்ப முருகன் கோயில பற்றியான சில முரண்பாடுகள சொல்றது எதுக்குன்னா, இது என்னுடைய மலைன்னு சொல்லும்போது, இன்னொருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நம்ம அத சொல்றோமே தவிர, நீ இது வந்து சமணர்ட்ட விட்டுட்டு போன்னு நம்ம சொல்லல. சமணர்களும் அத கிளைம் பண்ணல. சமணர்கள் எங்கேயுமே இது என்னுடையதுன்னு என்ட்ட விட்டுட்டு போ என்னுடையதுன்னு சொல்லுவாங்க. விட்டுட்டு போன்னு சொல்றதில்ல. அதே மாரி தான் எல்லாத்தையும் சொல்லணும். சைவமும் இது என்னுடையதுனால அவன் இல்ல அது விட்டுட்டு போன்னு தான் சொல்லணும். அதுதான் சமய நல்லிணக்கம். என்னுடையது உன்னுடையன்னு ஆதாரம் காட்டுனீங்கன்னா, அப்போ இன்னொரு இதுக்கு மேல ஒருத்தன் வந்துருவான். இன்னொருத்தன் இது மலை சமணம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே மனிதன் இருந்திருப்பான்லன்னுலாம் போவாங்க இல்லையா? சமணம் தானா அப்படின்னு. நமக்கு வந்து தொடங்குற ஆதாரம் அவங்கள்ட்ட தான் தொடங்குது. அவங்க ஒரு இயற்கையான வாழிடங்கள்ல வாழணும்போது அங்க போறாங்க. அவங்க கோயில்கள கட்டல. அவங்க மலைய எதுவுமே டேமேஜ் பண்ணல, கொள்ளல. அதுவரை எதுவுமே அவங்க பண்ணல. புடவு இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள போய் இருந்துக்கிறாங்க. இயற்கையான வாழிடங்கள்ல இருந்துக்கிறாங்க. மலையில அடையாளங்களுக்கு செதுக்கிக்கிறாங்க. மலைய அவங்க சேதப்படுத்தல. அதில இருக்கிற தண்ணி அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அ இந்து இவங்க சைவம் ஆட்கள் உடைச்சு இது கட்டுறது போல கூட அவங்களும் கட்டல. இஸ்லாமியர்கள் தர்கா கட்டின மாரி கட்டல. அவங்க ஒரு இயல்பு மலை இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வுல இருக்கிறவங்க. அவங்களுக்கு தான் அந்த மலை தொன்மையா தெரியுது. அப்போ இப்ப எல்லாருக்கும் இணக்கமான ஒரு மலையா தான் இருக்கு. முரண்பாடுகள வளர்த்து அரசியல் லாபம் அடைகிறது. அது மத ரீதியான இதும்போது அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. இப்போ முதல் படை வீடிலேயே இவங்க கை வச்சுட்டாங்க இஸ்லாமியர் சொல்லும்போது, அது ஒரு ஆய்வாளர்களுக்குமே அது ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே பல பேரு இப்போ நீங்க என்ன இப்போ சொல்றீங்க? இப்போ போய் சமணத்தில் இப்போ ஏன் கொண்டு வர்றீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க. இல்லங்க பாய போய் அந்த புடவுல போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு மலையவே பச்சையா அடிக்க போறாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு சிறுபான்மையருக்கு ஆதரவுங்கிற பேர்ல, நமக்கு சிறுபான்மையர் ஆதரவு இல்ல. இது என்ன உண்மையோ அதப்படி பேசுறோம். மோதல்கள் வரக்கூடாது மத ரீதியா அப்படிங்கிற அம்சங்கள்ல பேசுறோம். அதற்கான காரணிகள் மக்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு. நம்ம புதுசா போய் ஒற்றுமை ஏற்படுத்தல. ஏற்கனவே அந்த ஒற்றுமை நிலவிட்டு இருக்கு. அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. அந்த ஒற்றுமையை உறுதிப்படுத்துறது தான் நம்மோட வேலையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிக்கு கடைசியா நீங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி இந்த ஒரு நேர்காணல் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ச்சியா இந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இன்னும் நிறைய ஆதாரங்கள், இன்னும் நிறைய ஆவணங்கள் கிடைக்கும்போது நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.